நைட் ப்ரெஷ் பண்ணாமல் தூங்கினா என்ன ஆகும் சார்? நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் தூங்கினா சொத்தை வர நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் வாயை மூடியே இருக்குமோ அப்போல்லாம் எச்சிலோட சுழற்சி கம்மியாக இருக்கும். அதனால் பாக்டீரியா க்ரோத் அதிகமாக இருக்கும். நைட்டு ப்ரஷ் பண்ணலன்னா சொத்தை வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை பண்ண முடியலண்ணா மவுத் வாஷ் போட்டு வாய் கொப்பளிங்க, இல்லைன்னா தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிங்க. டூத் ப்ரஷ் எப்போ சார் சேஞ்ச் பண்ணணும்? டூத் ப்ரஷ் ஒவ்வொரு 90 நாளுக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் சார். விஸ்டம் டூத் எல்லாருக்கும் ரிமூவ் பண்ணணும்னா? இல்லை, விஸ்டம் டூத்து யாருக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்குதோ அவங்க மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். பேட் பிரீத்துக்கு மெயின் ரீசன் என்ன? பேட் பிரீத்துக்கு நிறைய மெயின் ரீசன்ஸ் இருக்குது. ரொம்ப காமனான ரீசன் பல்லில் சொத்தை இருக்கிறது, ஈறு பிரச்சனை இருக்கிறது, வயிற்றில் அல்சர் இருக்கிறது, லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறது. சார் பல் வலிக்கலன்னா டென்டிஸ்ட் கிட்டே போகணுமா? போகணும் சார். ஒவ்வொரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு ரெகுலர் டென்டல் செக்கப் நல்லது. பல்லு சொத்தை ஆரம்பத்திலே தடுத்துடலாம். டீத் கிளீனிங் பண்ணினா பல் வீக் ஆகிடுமா? அது ஒரு மித்து இருக்குது சார். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் அல்ட்ரா ஸ்கேலிங் மெத்தடு தான். இதில் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். அடிக்கடி ஸ்கேலிங் பண்ணால் பல்லு கண்டிப்பாக வீக் ஆகும். சார் எல்லோ டீத்னா அன்ஹெல்த்தி டீத்தா? எல்லோ டீத்துங்கிறது அன்ஹெல்த்தி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஷேடு ஒவ்வொரு கலரில் இருக்கும். எல்லோ டீத்துங்கிறது நார்மல் டீத் தான். சார் லாஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் ப்ரஷ் பெட்டரா நார்மல் ப்ரஷ் பெட்டரா? ரெண்டுமே ஒன்று தாங்க. நம்ம ப்ரஷிங் பண்ணுற டெக்னிக் தான் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது டென்டல் சம்மந்தமாக கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.